ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த காணொளி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அல்லேலூயா தியானித்து வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய காணொளி மூலமாய், யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் அநேகர் பார்க்கிறார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் ஒரு வாரமும் பலப்படுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இது கிறிஸ்துமஸ் வாரமாய் நாட்களாய் இருப்பதினால் ஆமென் அல்லேலூயா அதற்கு சம்பந்தமான சில வேத பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரத்தில் யோசேப்பின் சொப்பனம் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆமென் தேவன் நமக்கு தருகிற 3 வித சொப்பனங்கள், யோசேப்புக்கு தந்த 3 வித சொப்பனங்களை ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. கடந்த வாரத்துல நிறைய சொப்பனங்கள் அல்லேலூயா விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அநேக பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டமாட்ட சொன்னாங்க, கர்த்தர் அநேக சொப்பனங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஆவியானவர் எனக்கும் அது ரொம்ப அந்த வார்த்தை, அந்த சத்தியம் என்னை பலப்படுத்தினது. அல்லேலூயா. தேவன் தருகிற வார்த்தைகள், சொப்பனங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அது புதிய பலனையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு அது தரும். ஆமென். சரி, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் ஆமென் 28 வரையான வசனங்களை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 79வது பக்கம், லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25 முதல் 28 முடிய வாசிக்க கேட்போம். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆமென் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிமியோன் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. வேற எங்கேயுமே இந்த சிமியோனை குறித்து நம்ம வாசிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட சில வசனங்கள் தான் இந்த சிமியோனை குறித்து நம்ம நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம். இந்த சிமியோன் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவ மனுஷன். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்திருந்தது. கிறிஸ்துவை நீ காணும் முன்னே உனக்கு மரணம் இல்லை, வயசாயிட்டாரு. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் அவர் சபையினுடைய ஆசாரியனா இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு சபையில் அநேக பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுகிற, அதில் ஊழியம் செய்கிற ஒரு சிமியோனா கூட இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொரு முறையும் அநேக பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம், அநேக பிள்ளைகளை பார்த்திருக்கலாம். ஆனா இயேசு என்கிற பிள்ளையை இன்னும் பார்க்கவில்லை. ஒருவேளை சிமியோன் நினைச்சிருக்கலாம், எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துட்டேன், எத்தனையோ விடுதலையை நான் பார்த்துட்டேன், எத்தனையோ ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன், இன்னும் இயேசு என்கிற அந்த பிள்ளையை நான் என்ன செய்யல, இன்னும் பார்க்கலையே, அதுக்குள்ள நான் மரிச்சு போயிடணும், அதுக்குள்ள நான் இறந்து விடுவனோ என்று கலங்கினவனாக இருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை சிமியோனுக்கு வருகிறது. இந்த கர்த்தரை பார்க்கிற முன்னே, இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்னே உனக்கு மரணம் இல்லை, நீ மரிக்க மாட்ட. எத்தனை வயசானாலும் இயேசுவை பார்த்ததுக்கு பின்புதான் உனக்கு ஒரு மரணம் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டிருந்தான், அந்த வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எப்ப அந்த இயேசுவை பார்ப்பேன், எப்ப அந்த இயேசுவை பார்ப்பேன், எனக்கான விடுதலை, தேசத்துக்கான விடுதலை, இஸ்ரவேலுக்கான விடுதலை, என் ஜனத்துக்கான விடுதலை, சபைக்கான விடுதலை, என் மக்களுக்கான விடுதலை எப்ப நான் பார்ப்பேன். அந்த இயேசு வந்தாதான், அந்த இயேசு பிறந்தாதான், அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தாதான் இந்த ஜனத்துக்கான விடுதலை, இந்த மக்களுக்கான விடுதலை, சபைக்கான விடுதலை, தேசத்துக்கான விடுதலை, எனக்கான விடுதலை, எனக்கான சந்தோஷம், எனக்கான மகிழ்ச்சி வரும் என்று காத்து கொண்டிருந்தான்.
அதை காத்து கொண்டிருந்த காலங்கள் நிறைவேறினது. இதுவரை காத்து கொண்டிருந்த காலங்கள் தள்ளி தள்ளி போனது. ஒவ்வொரு வருஷங்கள் தள்ளி தள்ளி போனது. ஆனால் இந்த நாட்கள், இந்த காலத்திலோ அந்த இயேசுவை கரத்தில் ஏற்றி கொண்டு, அந்த மீட்பரை கையில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, நான் பார்த்துவிட்டேன், இயேசுவை பார்த்துவிட்டேன், நான் எதிர்பார்த்த ஆண்டவரை பார்த்துவிட்டேன், எதிர்பார்த்த நன்மையை பார்த்துவிட்டேன், எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்துவிட்டேன் என்று கர்த்தருக்குள் அங்கே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 29 வசனத்துல சொல்லும்போது, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். எனக்கு இப்ப மரணம் சமாதானமாய் வரட்டும். இனி நான் மரிச்சாலும் கவலை இல்லை. நான் பார்க்க வேண்டிய இயேசுவை பார்த்துட்டேன், பார்க்க வேண்டியதை நான் பார்த்து விட்டேன், பார்க்க வேண்டிய காத்து கொண்டிருந்தவை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இந்த காலைவேளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இதுவரை பார்த்திராத, இதுவரை நீ அல்லேலூயா உன் வாழ்க்கையில் பெற்றிராததை, இதுவரை உங்க அநேக காலங்கள் தள்ளி போனவைகள், அநேக வருஷங்கள் தாண்டி போனவைகளை இந்த காலத்தில் தேவன் தரப்போகிறார். இந்த 2024 கடைசி நாட்களிலே, மாதங்களிலே தேவன் நமக்கு தரப்போகிறார். நல்ல கையை தட்டி எனக்கு 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 தேவன் தரப்போகிறார். என் வாழ்வில் என் வாழ்வில் என் வாழ்வில் ஒரு புதிய விடிவெள்ளி, ஒரு புதிய ரட்சிப்பு, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை, புதிய கிருபை, ஒரு புதிய நன்மைகளின் வாழ்க்கையில் நடப்பதாக, வருவதாக. சிமியோனுக்கு வெளிப்பட்ட தேவன், சிமியோனு கரங்களை தந்த தேவன் என் கரங்கள் தருவதாக. நான் கரங்கள் ஏந்துவேன், என் குடும்பத்தில் ஏந்துவேன். ஓ, நானும் சுமப்பேன், நானும் பெற்றுக்கொள்வேன், நானும் அனுபவிப்பேன். அல்லேலூயா. ஒரு ஆமென். ஆமென். சிமியோனுக்கு சிறந்த காலம் என்று தேவன் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. சிமியோனுக்கு சிறந்த காலம், ஒரு ஏற்ற காலம் ஒரு சிமியோனுக்கு வந்தது போல நமக்குன்னு ஒரு காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் வீடு வீடா வந்து நைட்டு 12 மணிக்கு சொல்லுவான், நல்ல காலம் வந்துருச்சு, குடு 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 குடு, நல்ல காலம் வந்துருச்சு, குடு குடு குடுன்னு. அல்லேலூயா. எங்க நல்ல காலம் வருது? அவன் வந்துட்டு போனாவே பிரச்சனையா தான் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தேவன் நமக்கு ஒரு நல்ல காலங்களை தருவார். அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவதெல்லாம் வீண், மனுஷன் சொல்லுவதெல்லாம் ஆசைக்கு சொல்லலாம், விருப்பத்துக்கு சொல்லலாம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு நல்ல காலங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் தருகிற ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு, எதிர்காலங்களுக்கு நல்ல காலங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 25 வசனம் சொல்லுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் காத்திருந்து சோர்ந்து போன சிமியோனுக்கு ஒரு காலம் வந்தது. ஹல்லேலூயா. காத்திருந்து காத்திருந்து நான் ஒண்ணு பெற முடியலையே, எத்தனை வருஷங்கள் காப்பது, எத்தனை மாதங்கள் காப்பது, எத்தனை நான் நாட்கள் காத்து கொண்டிருப்பது. போங்க, இனி இந்த ஆண்டவர் வேண்டாம், சபையும் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் வாழ்க்கை போன போக்கிலே போகட்டும் என்று பல நாட்களாக நாம் நினைக்கிற காரியத்தில் தேவன் நமக்கான ஒரு காலத்தை இந்த காலவேளை தந்து விட்டார். நமக்கான நேரத்தை கர்த்தர் தந்து விட்டார். அவன் பல வருஷங்களாய் காத்து கொண்டிருந்தவனாய் இருந்தார், பல நாட்களாய் காத்து கொண்டிருந்தவனாய் சோர்ந்து போய் கலங்கி போனவனுக்கு தேவனுடைய நன்மை வந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. எதிர்பார்த்தது கரங்களில் பெற்றுக்கொண்டான், அவன் எதிர்பார்த்தது வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். நீ பெற்றுக்கொள்வ, நீ பெற்றுக்கொள்வ. காத்திருந்தது சோர்ந்து போயிருக்கலாம், காத்திருந்த நீ வேதனையோடு இருக்கலாம். உன் வேதனை மாறப்போகுது, உன் வாழ்வு வேதனை மாறப்போகுது, உன் சூழ்நிலை மாறப்போகிறது. உற்சாகமா நல்ல ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். 27 வசனம் சொல்லுது, ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக ஆமென் அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி செய்வதற்கு அவன் தாயும் தகப்பனும் உள்ளே கொண்டு வந்தார். இந்த தேவன் தான் எப்ப வருவாருன்னு தான் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து எந்த நேரத்தில் வருவார், எப்ப வருவார் நினைச்சிட்டே இருந்தான். ஆனா திடீர்னு எதிர்பார்க்காத, சிந்திக்காத, அவனே நினைச்சு பார்க்காத ஒரு நேரத்தில் அவன் எதிர்பார்த்த ஒன்று நடந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத, சிந்தித்திராத ஒரு நேரத்தில் தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லு.
பல நாள் எதிர்பார்ப்போடு வருவானா, நம்பிக்கையோடு வருவானா. இன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை வராதா, அது இயேசு என்பது வராதா, நான் எதிர்பார்த்த அந்த இயேசுவா இன்னைக்கு இருக்காதா என்றுதான் ஒவ்வொரு நாளும் அவன் வேதம் சொல்லுது. அவன் ஏவுதலினால் வந்தான். அல்லேலூயா. சில நாள் அவன் கஷ்டப்பட்டு சபைக்கு வராமே இருந்திருப்பான். சோத்திரம். ஐயோ போய் போய் பார்த்து ஏமாந்து போயிட்டனே. ஒவ்வொரு வாரமும் போய் அந்த ஆலயத்தில் போய் இயேசு வருவார். இன்னைக்கு அந்த குழந்தையை பார்ப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், நன்மையை பார்ப்பேன். அப்படி ஒவ்வொரு முறையும் போய் ஏமாந்து சில வாரம் அவன் போகாம கூட இருந்திருக்கலாம். எதுக்கு நான் போகணும்? போய் என்ன கண்டுட்டேன், போய் என்ன பார்த்துட்டேன், அப்படி கூட வாழ்க்கை ஒரு மனசுல ஒரு பாதிக்கப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுது, அவன் ஏவுதலினாலே, சும்மா ஏதோ போகணும் என்கிற ஒரு இதுக்காக வந்தான். தேவன் சொன்னாரே, தேவன் ஏவுகிறார் அப்படிங்கிறதுக்காக போனான். அன்னைக்கு உள்ளே வந்தா. அவன் அன்னைக்கு எதிர்பார்க்கல, அன்னைக்கு நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு இயேசு வருவான் நினைச்சு பார்க்கல. நினைச்சு பார்த்த நாட்கள் எல்லாம் ஏமாந்துதான் போனான். ஆனா எதிர்பார்க்காம, நினைச்சு பார்க்காம அன்னைக்கு போனான் பாருங்க. அற்புதம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நினைச்சு பார்க்காத, எதிர்பார்க்காத நேரத்தில் தான் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, காத்திருந்து சோர்ந்து போனாய், கர்த்தர் நமக்கான ஒரு காலத்தை, நேரத்தை, எதிர்பார்த்த நேரம் எப்போதும் எதிர்பார்த்திருந்த அப்ப அல்ல, இப்ப கர்த்தர் அதை நிறைவேற்றிட்டார். மூன்றாவது 26 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிறிஸ்து என்னும், அல்லேலூயா, கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சொல்லப்பட்டது எப்ப நிறைவேறும்? எனக்குன்னு சொல்லப்பட்டது, எனக்குன்னு தேவன் ஒண்ணு எழுதி வச்சிருந்தார்ல, அது எப்ப நடக்கும்? சிலர் சொல்லுவாங்க, மண்டல என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும். சோத்திரம். அப்படிலாம் நீங்க நம்பாதீங்க. மண்டல ஒண்ணு எழுத முடியாது. சோத்திரம். நெற்றியில எழுதுனாவே சில டைம் என்ன செஞ்சிருது, அழிஞ்சு போயிருது. அப்ப மண்டைக்குள்ள என்ன எழுத முடியும்? ஒண்ணு எழுத முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. தலை விதி என்னவோ அதுதான் என்ன செய்யும், நடக்கும். அப்படிலாம் கிடையாது. சோத்திரம். தேவன் நமக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறார் சில விஷயங்களை. தேவன் நமக்குன்னு நடப்பிக்க சில திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறார். அது ஏற்ற வேலையில நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லப்பட்டவைகள், முன்குறிக்கப்பட்டவைகள், முன்னமே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. 2024 வருஷத்துல டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு தேவன் அன்னைக்கு எழுதி வச்சுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருப்ப, உனக்கான நன்மை, உனக்கான வார்த்தை இன்னைக்கு வரும் என்று கர்த்தர் அன்னைக்கு முன்குறித்து வச்சுட்டார். அது இன்னைக்கு நடக்க போகுது, அது இன்னைக்கு நிறைவேற போகிறது. நமக்கான நன்மை, ஆசீர்வாதம் நமக்காக தேவன் அன்னைக்கு எழுதி வச்சிட்டார். அது இன்னைக்கு இப்போ கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நடக்க போகுது, இப்போ பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இப்போ உங்களுக்கான வாசல் திறக்க போகுது, உங்களுக்கான வாசல் திறக்க போகிறது. ஒருவனை பூட்ட முடியாது. திறந்த வாசலை நமக்காக தேவன் வச்சிருக்கிறார். சொல்லப்பட்டவைகள், தீர்மானிக்கப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிமியோனுக்கு சிறந்த காலம், இந்த காலத்தில் உனக்கான ஒரு காலத்தை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிற. இந்த வருஷம் முழுவதும் உனக்கு ஆகாத நாட்களா இருந்திருக்கலாம், நீ எதையுமே பெற்றுக்கொள்ளாத காலமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாள் ஆண்டவர் சொல்றார், இந்த நேரம் உனக்கான நேரம், இந்த நாள் உனக்கான நாள், இந்த நாள் உனக்கான நாள், இந்த மாதம் உனக்கான மாதம். ஆமென். அல்லேலூயா. அந்த மனுஷனை குறித்து அழகா சொல்லுது, அவன் நீதி உள்ளவனா இருந்தான். எப்படி இருந்தான் அவன் நீதி உள்ள மனுஷன். அப்படின்னு நீதி என்னதுங்க? நீதி என்னது? நேர்மை. சூப்பர். உண்மை, நேர்மை உள்ள மனுஷன். அந்த நேர்மை விட்டு அவன் ஒரு நாளும் விலகல. எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவன் பிராடுத்தனம், பொய்த்தனம் அவன் என்ன செய்யல, பண்ணல. அவன் கடைசி வரைக்கும் அவன் நீதி உள்ளவனா இருந்தான். தேவன் நமக்கான ஒரு காலத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை செய்யணும் அப்படின்னா எப்போது நீங்க நீதி உள்ளவர்களா, நீதிமானா இருங்க, நீதி உள்ளவர்களா இருங்க, உண்மை உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவா. நடக்காத மாதிரி தான் இருக்கும், இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க, கடைசி வரைக்கும் உத்தமமா நீங்க வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. யோபு நீதிமானாய் இருந்தான், நீதி உள்ளவனாய் இருந்தான். வேதம் சொல்லுது, அவன் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் இருந்தான்.
அல்லேலூயா. ஆமா, ஒரு நீதிமானாய் நம்ம இருக்கோம். இயேசு கிறிஸ்து குறித்து அழகா சொல்றாங்க, இவர் மெய்யாகவே நீதிபரர், அவர் நீதிமான், அவர் நீதிபர். சிலுவையில அடிக்கிற நேரத்துல, அவர் அல்லேலூயா மரிக்க போகிற நேரத்துல கூட எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, யார் அவர் அடிச்சாங்களோ, யார் அடிப்பதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களே சொல்றாங்க, இவர் மெய்யாகவே நீதிபரர். அல்லேலூயா. உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல உங்களை பார்த்து சொல்லணும், என்னை நீதிமான் என்று, நீதி உள்ளவன் என்று சொல்லணும். நீ வேலை செய்யற இடத்துல உன்னை பார்த்து ஒரு நீதிமான் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போறீங்கல்ல, அந்த ஓனர் ஒரு நாள் என்னை பார்த்து பேசினார். எந்த ஓனர்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் முழிக்கிறீங்களா? சார், ஒரு ஓனர் என்னை பார்த்து பேசினார். இப்ப சொன்னாங்க, ஃபாதர், உங்க சபைக்கு வருது இல்ல இந்த ஆத்மா, பர்ஃபெக்ட், உண்மையா இருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க? உண்மையா இருக்காங்க. நான் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தாலும், அவங்க அந்த எஜமான், அவங்க நீங்க வேலைக்கு போற அந்த ஓனர் சொல்றாங்க, இவங்க மெய்யாகவே உண்மை உள்ளவர். ஃபாதர், நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. எப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி இருக்கிறீங்க, அப்ப நல்லா உருவாக்கி இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லாரும் சொல்லணும்னு நானும் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் நீதிமான், நீதி உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது சொல்லப்படுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். எப்படி இருந்தாவன்? பக்தி. ஆண்டவரை தேடுகிற காரியத்தில், ஆண்டோட காரியத்துல அவன் அப்படி ஒரு பக்தி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மெல்லாம் எப்படி பக்தியா இருந்தோம் ஒரு காலத்துல, இன்னைக்கு அந்த பக்தி இருக்கா? தேவனை தேடுகிற அந்த பக்தி இருக்கா? விரதம் இருந்தோம், செவ்வாய்க்கிழமையான வீட்டை வலிச்சோம், வெள்ளிக்கிழமையான வீட்டை கிளீன் பண்ணோம், விளக்கெல்லாம் கழுவணும், சோத்துரு வீட்டை சுத்தமா வச்சிருந்தோம். அல்லேலூயா. அப்படி இப்படிலாம் நம்ம எல்லாம் பயங்கர பக்தியா இருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரே குப்பையாத்தான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரே குப்பை. என்ன ஆமென் வர மாதிரி? வீட்டுக்குள்ள மனுஷன் கால் வைக்க முடியல. யார் வீடுன்னு கேட்காதீங்க, மேக்சிமம் எல்லா வீடும் அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் வரான்னு தெரிஞ்சா அன்னைக்கு எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க. சோத்ரு, பாஸ்டர் இன்னைக்கு வராரப்பா, எல்லாம் வீட்டை கிளீன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற. பாஸ்டர் திடீர்னு ஒரு நாள் வந்தோம்னா, வெங்காய தோலு, பூண்டு தோலு, ஆமா அந்த குப்பை, அற்ற குப்பை, சீமர் அங்க, ஆமா அல்லேலூயா துணி அங்க, துண்டு அங்க, ஆமா அல்லேலூயா அது இங்க, இது இங்க, ஆமா பார்க்க முடியல, கிளீன் இல்ல. நம்ம எப்படி பக்தியா இருக்கணும்? வீடு பக்தியா இருக்கணும். நம்ம எப்படி தேவனை தேடுறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் பக்தியா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் சிறந்த காலத்தை கொடுக்கிறார், ஒரு சிறந்த நாட்களை கொடுக்கிறார், இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நாளை தேவன் கொடுக்கிறார். பக்தியா உங்க வாழ்க்கையை வச்சுக்கோங்க, பரிசுத்தமா உங்க வாழ்க்கையை வச்சுக்கோங்க, நீட்டா வச்சுக்கோங்க. ஆமென் அல்லேலூயா. தேவன் வந்து வாசம் பண்ணுகிற மாதிரி உங்க வாழ்க்கையை வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உள்ளத்தில், அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கட்டிங் பண்ணுங்க அப்பப்போ. ஆமென். ஆம்பளைகளா இருந்தா நல்ல கட்டிங் பண்ணுங்க, பிள்ளைகளா இருந்தா நல்ல மூஞ்சி அப்பப்ப கழுவுங்க, பொம்பளைகள் பெண்கள் ஆமென் நல்லா அப்பப்ப கழுவுங்க, ஆண்கள் எல்லாம் நல்ல ஆமென் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருங்க. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருங்க, நல்ல கட்டிங் பண்ணுங்க, ஷேவிங் பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க, ஆமென் நல்ல கிளீன் பண்ணுங்க, கிளீனா இருங்க. பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி அகோரமாய் கோரமா இருக்க கூடாது, அகோரி மாதிரி இருக்க கூடாது. என்ன ஆமென் வர மாதிரி? அல்லேலூயா. போடுகிற உடைகளை நீட்டா, நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் தேவனுடைய பக்தி உள்ள பிள்ளை, நான் தேவ பிள்ளை அப்படி எப்பொழுதுமே வீட்டுல இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, எப்பொழுதுமே நீட்னஸா, பரிசுத்தமா, பக்தியா, தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு வாழ வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் நல்ல காலங்களை கொடுக்கிறார், அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அடுத்து சொல்லப்படுகிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எப்படி இருந்தாரா? யார் இருந்தாரா? தேற்றளவாளன். ஆண்டு சொன்னார், நான் போன பின்பு உங்களுக்காக ஒரு அல்லேலூயா தேற்றளவாளனை வைத்து போகிறேன், அவர் உங்களை சகலவற்றிலும் உங்களை நடத்துவார். அவ பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்வை, அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு நீட்டா, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண, நீங்களே தேவ ஆலயம். அல்லேலூயா. நீங்களே அந்த தேவ
ஆலயம். சோத்திரம். நம்ம ஆண்டவர் ஆலயமா சொல்றார். சோத்திரம். இது ஒரு ஆலயம். கட்டிடம் என்பது ஆலயம். நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை இது ஒரு ஆலயம். இது எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்கணும். கேடு உண்டாக்கிட கூடாது. இது பரிசுத்தாவியானவர் அசைவாடுகிற இடம், தேவன் தங்குகிற இடம், பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இது எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்கணும். பொய் பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. உண்மையை பேசணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அடுத்தவனை திட்டக்கூடாது. அடுத்தவனை காயப்படுத்தக்கூடாது. அடுத்தவனுக்கு விரோதமா பகையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவன் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். பிறரை எரிச்சலா நினைக்க கூடாது. பொறாமைய நினைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களை நாம அற்பமா நினைக்க கூடாது. நம்மளை விட மற்றவர்களை அல்லேலூயா இழிவா நினைக்க கூடாது. அவள் அற்பமா நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, சிமியோன் மேல் தேவ ஆவியானவர் இருந்தா, ஆகவே தான் அங்கே சிமியோன் பார்க்க வேண்டியதை, பெற்றுக்கொள்ள வேண்டியதை, அனுபவிக்க வேண்டியதை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிமியோன் இந்த காலத்தில் எவைகள் பெற்றுக்கொண்டான், எதைகள் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தான், எதைகள் பெற்றுக்கொண்டான் என்பதை 3 விஷயங்களை வேகமா சொல்ல போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆறுதல் பெற்ற காலம். சிமியோனுக்கு எப்படிப்பட்ட காலங்களை தேவன் கொடுத்தார்? ஆறுதல் பெற்ற காலம். சொல்லுங்க. ஆறுதல் இல்லை. சிமியோன் வாழ்க்கையில் ஆறுதல் இல்லை. அந்த ஆறுதலை கர்த்தர் தந்தார். வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஆறுதல் வர காத்திருந்தான். ஒரு சமாதானம் வரணும் அப்படின்னு காத்திருந்தார், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிமியோனுக்குத்தான் கர்த்தர் ஆறுதலின் காலங்களை கொடுத்தார், சமாதானத்தின் காலங்களை கொடுத்தார், நிம்மதியின் காலங்களை கொடுத்தார். நிம்மதி இல்லையா? யாரை நினைச்சு நிம்மதி இல்லை, எதை நினைச்சு நிம்மதி இல்லை. உன் வாழ்க்கை என்ன சூழ்நிலை, வாழ்க்கை என்ன காரியம், அந்த காரியத்தில் இதுவரை இல்லாத ஆறுதல் தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்ல போறீங்க? எனக்கான ஆறுதல், எனக்கான சமாதானம், எனக்கான நிம்மதி தேவன் தருகிறார், தருகிறார். அதை நான் பெற்றுக்கொள்வேன். இதுவரை நான் அந்த ஆறுதலுக்கு தான் காத்திருந்தேன், இதுவரை இந்த சமாதானத்துக்கு தான் காத்திருந்தேன், இதுவரை இந்த நிம்மதிக்கு தான் காத்திருந்தேன், இதுவரை இந்த காலத்துக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அதை தேவன் எனக்கு இப்போ தந்து விட்டார், இப்போ தந்து விட்டார். கையை தட்டி ஓ ஹல்லேலூயா. யாராருக்கு இந்த ஆறுதல் வேணும், சமாதானம் வேணும், நன்மை வேண்டும், பீஸ்ஃபுல் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், எனக்கு நிம்மதி வேணும், நான் சமாதானமா வேலை செய்யணும், சமாதானமா இருக்கணும், சமாதானமா வாழணும். எனக்கு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, ஒரே போராட்டம், ஒரே ஆறுதல் இல்லாத நிலை, கண்ணீரும் வேதனையும் பாரம் நிறைந்த வாழ்க்கை. கர்த்தர் சொல்றார், இந்த ஆறுதல் உன்னை தேடி வருகிறது, இந்த ஆறுதல் உன்னை தேடி வருகிறது, இந்த சமாதானம் உன்னை தேடி வருகிறது, இந்த நிம்மதி உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கல்யாண வாழ்க்கை உனக்கு ஆறுதல் இல்லாம இருக்கலாம், ஒரு பிள்ளை அல்லேலூயா வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாம இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கை ஆறுதல் இல்லாம இருக்கலாம், உங்க வேலை உங்க வாழ்க்கை ஆறுதல் இல்லாம இருக்கலாம், உங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருக்கலாம், உங்க வாழ்க்கை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருக்கலாம். அந்த காலத்தை தேவன் தந்து விட்டார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கான ஆறுதல். சிமியோன் அன்னைக்கு இந்த ஆறுதலுக்கு தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அழகா சொல்லுதாங்கவே. சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். ஆறுதல் சும்மா வராது, சமாதானம் சும்மா வராது. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நம்ம வீட்லயே இருந்துட்டோம்னா, நம்ம ஊர்லயே இருந்துட்டோம்னா அல்ல ஆறுதல் வராது. இந்த சிமியோன் எருசலேமில் தேவ சபையில் தேவ சமூகத்திலே இருந்தவன், அவனுக்கு தான் ஆறுதல். தேவனை எப்பெல்லாம் தேடணும், எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரணும், அப்பெல்லாம் வந்தா, எப்பெல்லாம் வார்த்தையை கேட்கணும், அப்பெல்லாம் வந்தா, எப்பெல்லாம் வந்து காத்து 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 இருந்தானோ அந்த சிமியோனுக்குத்தான் ஆறுதல், அந்த சிமியோனுக்குத்தான் ஆறுதலின் காலம், அந்த சிமியோனுக்குத்தான் சமாதானத்தின் காலம். எருசலேமுக்கு வரணும், தேவ சபைக்கு வரணும், தேவ சபையில் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்போ ஒவ்வொரு வாரமும் தவறாம ஆலயத்துக்கு வரமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை மாறும்.
ஒவ்வொரு வாரம் விடாம தேவன் எப்ப தேடுறோமோ, எப்ப ஆண்டவர் மேல் முழு பிரியமாய் பிடித்துக் கொள்றோமோ, அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாட்கள் மாறும், சூழ்நிலை மாறும், உங்களுடைய எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் நடக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தவணை முறையில் ஆராதிப்பது எப்படி? அது நம்ம சபையில நிறைய பேருக்கு தெரியும். எப்படி தவணை முறையில் எப்படி நம்ம அல்லேலூயா கடன் கட்டுவது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அது மாதிரி ஆண்டவரை தேடுவதிலே நம்ம எப்படிதான் தேடுறோம்? எப்படி தேடுறோம்? தவணை முறையில். இந்த வாரம் என்னால் போக முடியாது, அடுத்த வாரம் போகிறேன். இந்த வாரம் நீ போய்க்க, அடுத்த வாரம் நான் வந்துக்கிறேன். அடுத்த வாரம் நீ லீவ் போட்டுக்க, அடுத்த வாரம் என்ன செஞ்சுக்கிறேன்? நீ சபைக்கு போ, அடுத்த வாரம் நான் என்ன லீவ் போட்டுக்கிறேன். பிளான் பண்ணி தவணை முறையில எருசலேமை தேடணும்னா, தேவனை தேடணும்னா, நமக்கான சமாதானம் ஆறுதல் வரவே வராது. எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கணும். தேவ வார்த்தைய பிரசங்கத்தை மிஸ் பண்ணவே கூடாது, வார்த்தையை மிஸ் பண்ணவே கூடாது, ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. அது நமக்கு தேவன் தருகிற மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு தான் வீட்டை கிளீன் பண்ணுவாங்க. நீ நாள் இல்ல பாவம் சோத்து, இன்னைக்கு வீட்டை என்ன செய்வோம்? கிளீன் பண்ணுவோம். டேய் நீ அதை அடி, நீ இதை புடி, நீ இதை பண்ணு, அதை பண்ணு. இன்னைக்கு பாஸ்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு சோத்து. அல்லேலூயா. நான் அர்ஜுன் சம்பத்தா இல்லைக்கு அட்ஜஸ்ட் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் பாஸ்ட். பாஸ்ட் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டார் சோத்து. அப்படின்னா இது நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என் சபை எப்பவுமே நடக்கும். அல்லேலூயா. ஆத்துமா வந்தாலும் வராவிட்டாலும் எப்போ இங்க நடக்கிற ஆராதனை பிரசங்கம் எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். அது தடை பண்ணாது, அது ஒரு நாளும் சோர்ந்து விடாது. ஆனா வந்து தேடுகிற, வார்த்தை கேட்கிற, ஆராதனை பங்கு வருகிற நமக்குத்தான் அந்த ஆறுதல், நமக்குத்தான் அந்த சமாதானம், நமக்குத்தான் அந்த விடுதலை தேவன் நமக்கு தர போதுமானவரா இருக்கு. ஏன் இங்க ஆறுதல் இல்ல? அதை கொஞ்சம் தியானிக்கணுமே இல்லையா? ஏன் இங்க சமாதானம் இல்ல? ஏன் இந்த சிமியோன் ஆறுதலுக்காய் காத்திருக்கிறான்? பாருங்க, அந்த வசனத்தை நல்லா வாசிக்கும் போது என்ன புரியுது அப்படின்னா, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். தன் ஜனத்திற்கு ஆறுதல் வேணும், என் தேசத்திற்கு ஆறுதல் வேணும். ஏன் இந்த சிமியோன் எனக்கு ஆறுதல் வேணும்னு கேட்கல? எப்படி கேட்கிறாரு? எப்படி கேட்கிறாரு? தன் ஜனமா இஸ்ரவேலுக்கு ஆறுதல், இந்த தேசத்துக்கு ஒரு ஆறுதல் இருக்கணும். ஆறுதலே இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அங்க ஆளுகை செய்கிறது ஏரோது. யார் ஆளுகை செய்யறா? ஏரோது ஆளுகை செய்கிறான். அவன் ரொம்ப கொடுமையா ஜனத்தை நடத்துறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவன் இந்த ஏரோது. அவன் வாழ்க்கையினாலதான், அவன் பண்ணுகிற காரியத்தினாலதான் எங்க ஜனங்களுக்கு யாருக்குமே நிம்மதி இல்லை. அப்ப இன்னொரு ராஜா பிறந்தார்னா, இன்னொரு ராஜா வந்தார்னா, ஏரோதுக்கு பதுவா இன்னொரு ராஜா உதித்தார்னா, அது எங்க தேசத்துக்கு சமாதானம் வந்துரும், எங்க ஜனத்துக்கு சமாதானம் வந்துரும், எங்க பட்டணத்துக்கு சமாதானம் வந்துரும் என்று இந்த சிமியோன் ஜனங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாருடைய ஆறுதலுக்காக காத்திருக்கிறோம்? எனக்கு பாஸ்டர் ஜாப் பண்ணுங்க, என் புருஷனுக்கு ஜாப் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஜாப் பண்ணுங்க, என் வேலைக்கு ஜாப் பண்ணுங்க. நமக்கு சமாதானம், புருஷனுக்கு சமாதானம், என் பிள்ளைக்கு சமாதானம், என் வேலைக்கு சமாதானம், என் வீட்டுக்கு சமாதானம். தானா தின்னி வீணா போனான் அப்படின்னு பழமொழி சொல்லுவான். எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டீங்க யாரு? பழமொழி தான் சொல்லுங்க. தானா தின்னி வீணா போனானா. ஆமென். அல்லேலூயா. தனக்கு தேவ சமூகத்தில் வரும்போது எப்பவுமே தனக்குன்னு வரக்கூடாது. சில விஷயத்தில் தனக்குன்னு பிடிக்கணும். எதுக்கு பிடிக்கணும்? யாரு வர்றாங்களோ வரலையோ, நான் போவேன் சபைக்கு, அப்படி அதுல ஒரு சுயம் நல்லா வரணும். ஆனா மற்ற காரியத்துல சுயம் வரக்கூடாது. எனக்கு மட்டும் சமாதானம் இல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம். எனக்கு என் வீட்டுக்கு மட்டும் சமாதானம் இல்ல, என் கிராமத்துக்கே சமாதானம், என் பட்டணத்துக்கே சமாதானம், என் தேசத்துக்கே சமாதானம். அல்லேலூயா. என் கம்பெனிக்கே சமாதானம், என் கம்பெனி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம். அதைத்தான் நம்ம கேட்கணும். இந்த சிமியோன் அதைத்தான் எதிர்பார்த்தான். அல்லேலூயா.
மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2:16 அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய மிகுந்த துக்கம் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவருக்கு இல்லாதபடியால் ஆறுதல் அடையாமல் இருந்தால் போதும். பாருங்க, ஏரோது நிமித்தம். நான் தான் சொன்னேன், யாரு நிமித்தம் ஆறுதல் இல்ல? ஏரோது நிமித்தம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாழ்க்கையில யார் நிமித்தம் ஆறுதல் இல்ல? எது நிமித்தம் ஆறுதல் இல்ல? அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். ஏரோது கொலை செய்கிறவனாயிருந்தான். அங்க ஒரு புலம்பல், ஜனங்கள் புலம்புகிறாங்க, அழுகிறாங்க, துக்கமா இருக்காங்க. அங்க வேதனையோடு பிள்ளை இல்லாதவங்க கலங்குறாங்க, ஆறுதல் இல்லாம இருக்கிறாங்க. ஒரு ஏரோது நிமித்தம், ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த தேசமே, அந்த பட்டணமே ஆறுதல் இல்லாம இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒருவர் உனக்கு விரோதமா செயல்படுகிற காரியம் உன் வாழ்க்கையில ஆறுதல் இல்லையோ, உனக்கான காலத்தை தந்து விட்டா, உனக்கான நேரத்தை தந்து விட்டா. 19 வசனம் சொல்லுது, ஏரோது இறந்து பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்தில் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அது தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் இறந்து போனான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உனக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுவா. உனக்கு விரோதம் வருகிற காரியங்களை கர்த்தர் அழித்து போடுவா. அது பெலிசி ஆவிகள், மனுஷி ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வியாதிகளோ, போராட்டங்களோ, கடல் பிரச்சனையோ, வறுமையோ, எந்த சூழ்நிலையோ, எந்த பொல்லாப்போ, அதை கர்த்தர் மாற்ற போகிறா. உனக்கான ஆறுதல் வரப்போகிறது. உன் குடும்பத்துக்கான ஆறுதல் வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கான ஆறுதல் வரப்போகிறது. கர்த்தர் அதன் மேல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அதன் மேல ஒரு அனுகிரகத்தை கட்டளையிடுகிறார். அதன் மேல ஒரு ஆறுதலை கட்டளையிடுகிறார். அதன் மேல ஒரு கிருபையை கட்டளையிடுகிறார். ஐயா, தட்டி பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமா எழும்பின மனுஷன் இல்ல, எனக்கு விரோதமா எழும்பின மனுஷன் இல்ல, எனக்கு விரோதமா போராடுகிற மனுஷன் இல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற மனுஷன் இப்பொழுதே கர்த்தர் விடுதலை ஆக்கி விட்டார். எனக்கு விரோதமா செயல்படுகிற ஆவிகளை கர்த்தர் அழித்து விட்டார். எனக்கு விரோதமா போராடுகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அது ஒரு பயந்த காலமாயிருந்தது ஏரோதி நாட்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தன் ஜனங்களுக்கு அதில் ஒரு புலம்புகிற காலமா இருந்தது, அழுகிற காலமா இருந்தது. ஆமென். கொடுமையான காலங்களா இருந்தது, வேதனை நிறைந்த காலங்களா இருந்தது. அது ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாத காலமா இருந்தது, இல்லாமையா இருந்தது அதிகமா. இப்பொழுது கர்த்தர் அதை நிர்மலமாக்கி விட்டார். தேவையான சமாதானத்தை, தேவையான விடுதலையை கர்த்தர் தந்து விட்டார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல் பெற்ற காலம். 2வது சோத்திரம், ஆயத்தமானதை கண்ட காலம். சொல்லுங்க இந்த வார்த்தைய. நமக்குன்னு ஆயத்தமானதை நம்ம பார்க்கிற ஒரு காலம் வந்து விட்டது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல? சிமியோனுக்கு இதுவரை அவன் பார்க்காமல் இருந்தான், அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தான், அவன் அனுபவிக்காமல் இருந்தான். இப்பொழுது அதை தேவன் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்டுகொண்ட பார்த்த ஒரு காலம். வாசிக்கலாம். ஆமென். 31 தேவரீர் சகல ஜனங்களுக்கும். லூக்கா 2:31-32 வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கென்று ஆயத்தம் பண்ணினதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? நமக்கென்று தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாக்கு பண்ணினதை, அவர் சொன்னதை, அவர் முன்னையே நமக்கு அறிக்கை பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்குன்னு கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணினாரோ அது நடக்கும்.
அதை நீ பார்ப்ப. அதை பார்க்காம நீ மரிப்பதில்லை. அதை பார்க்காம இந்த ஆனமலை விட்டு நீ போவதில்லை. அதை பார்த்து அதை முடிச்சு அதை பெற்றுக் கொண்டுதான் உன்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் உண்டு. வயசு கம்மி தான், அதனால நிறைய ஆசை பார்க்கலாம். பெரிய ஆசை. என்ன ஆசை? எனக்கு மாம்சத்துல எந்த ஆசையும் இருக்காது. சபைக்காக என்ன ஆசையோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றணும். இப்ப குறைஞ்சது 1000 ஆத்துமா நான் பார்க்காம என் வாழ்க்கையில பலவீனம் வரக்கூடாது, வராது, மரணமும் வராது. குறைஞ்சது 1000, அவ்வளவுதான். அதுக்கு மீறி தேவன் எவ்வளவு எனக்கு ஆத்துமாவை கொடுக்கிறாரோ அத்தனை பார்த்து எனக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிறதை பார்த்து பெற்றுக்கொண்டது அல்லாம நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இது என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் ஊழியம் செய்யணும். நீங்களாம் ஊழியம் செய்வதை நான் பார்க்கணும். பார்க்காம நான் இங்க இடத்தை விட்டு போறதில்லை. நீங்களாம் ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்துக்குள் வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்வோம், காண்போம், அதை அனுபவிப்போம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? நான் அதிகமா ஜெபம் பண்றேன் இந்த பாஸ்டிங் நாட்கள்ல. ஆண்டவரே, எங்க மக்கள் எல்லாத்துக்கும் சொந்த வீடு வரணும். அது வாங்குறீங்களோ வாங்கி கட்டுறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆமே. ஆக மொத்தத்துல எல்லாம் சொந்த வீடு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் புதிய வருஷத்துல நிறைய பேருக்கு சொந்த வீட்டை கொடுக்க போகிறார். சொந்த கட்டிடங்களை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ வேதனைப்படுகிற காலங்கள் முடிந்து விட்டது. நமக்கு ஆயத்த பண்ணின ஒரு வீட்டை, ஒரு எல்லையை, ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். சத்ரு அல்லேலூயா குடிகொண்டு வச்சிருக்கிற, நம்மை பார்க்காம வச்சிருக்கிற, நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளை உடைத்து நமக்கானதை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சபைக்குன்னு 2 ஏக்கரா கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்கு தெரியல, யார் தரா தெரியல, எப்படி வரப்போது தெரியல, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க தெரியல, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் தர போகிறார். நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆனமலையில, இந்த ஊழியத்துல தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆயத்தம் பண்ணினதை தேவன் தரப்போகிறார். அதை இந்த 2025 வருஷத்துல என் கைகள் ஏந்த போகிறேன், என் கைகளில் பார்க்க போகிறேன். அது அநேகர் பார்க்க போகிறார்கள். ஓ ரபா பரகா பரதல ரபா. 28 வசனம் சொல்லுது, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்தான். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க. 2 கையை உயர்த்தி, அப்பா என் கையில உயர்ந்த போறப்பா, என் கையில வரப்போகுது, எனக்கு ஆயத்த பண்ணினது என் கையில வரப்போகுது, நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் அனுபவிக்க போகிறேன். அது எனக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது, எனக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் தருவாராக. கையை தட்டி ரிஷிவ் பெற்றுக்கொள்ளுங்க, ரிஷிவ் பெற்றுக்கொள்ளுங்க. அதை தேவன் சும்மா தரதில்ல, அது சாதாரணமானதல்ல, அது மிகப்பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய. அல்லேலூயா. ரபாபா ரபாபா ரகாபாபா பாபா. ஓ அல்லேலூயா. நமக்கு ஆயத்த பண்ணினதை, நமக்கு ஆயத்த பண்ணினதை, நமக்குன்னு தேவன் வச்சிருக்கிறதை, அதை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு உனக்கான காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறார். ஆமா, நீ சொந்தமா நடத்தக்கூடிய ஒரு ஆளுகையை கர்த்தர் உன் கையில கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு தேவன் அதை செய்ய போகிறார். ஆமா, நிறைய பேருக்கு தேவன் அதை செய்ய போகிறார். உன் கையின் மூலமாக நிறைய பேரை நீ வாழ வைக்க போகிற. உன் கையின் மூலமா நிறைய பேர் வாழ வைக்க போகிற. உன் கையின் மூலமா நிறைய பேர் வாழ போறாங்க. அப்படிப்பட்ட ஆயத்தமானதை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு 50 பேருக்கு வேலை கொடுப்போம், நம்ம ஒரு 50 பேருக்கு சம்பளம் கொடுப்போம். கர்த்தரால் முடியாதா? கர்த்தரால் ஆகாதா? தேவனால் ஆகாது ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. மரியாளுக்கு கன்னிப்பெண் மரியாளுக்கு ஒரு கற்பவதி உண்டாக்கும் என்றால் நமக்கு கற்பத்தில் உற்பத்தி ஆகாதோ? நமக்கு அப்படி ஒன்று நடக்காதோ? ஐயா தட்டி அல்லேலூயா. நமக்கு ஆயத்தம் பண்ணின யோவான், நமக்கு ஆயத்தம் பண்ண இயேசு, நமக்கு ஆயத்தம் பண்ண சவுலே, நமக்கு ஆயத்தமான ஒன்றை தேவன் தரப்போகிறார். அது உன் கையில ஏந்த போகிற, கையில ஏந்த போகிற, கையில ஏந்த போகிற. அல்லேலூயா. நமக்கு ஆயத்தமானதை இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து மீகா சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறா? மீகா சொல்லியிருக்கிறார்.
பல தீர்க்க தரிசன அல்லேலூயா புத்திரர்கள், பல தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி பெத்லகேமில் ஒருத்தர் பிறப்பா, இந்த பெத்லகேம் பிறப்பா அப்படின்னு பல தீர்க்க தரிசனங்கள் அல்லேலூயா எரேமியா மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டவைகள் அது இப்ப நிறைவேறுச்சு. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்ப நிறைவேறுது. நீ ஒரு வருஷத்திலேயே கனி வரும்னு எதிர்பார்க்கிற, 6 மாசத்துல நடக்குன்னு எதிர்பார்க்கிற, ஒரு 2 மாசத்துல நடக்குன்னு எதிர்பார்க்கல. நடக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றான். உனக்கான நேரம் ஆயத்தம் பண்ணது வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றான். அவைகள் அல்லேலூயா அநேக ஜனங்கள் வெட்கப்படும்படி 30 வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணினதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகல ஜனங்களுக்கு முன்பதாக, ஆமென், சகல ஜனங்களுக்கு மகிமையாக. நமக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம், நமக்கு வருகிற மகிமை எல்லாம் சகல ஜனங்களும் போற்ற போறாங்க, சகல ஜனங்களும் ஆச்சரியப்பட போறாங்க. அப்படிப்பட்ட நன்மை வரப்போகிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வீதியில் இருக்கிற எல்லா ஆண்டவர் அறிய போறாங்க, எல்லாம் சபைக்கு வர போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள 10 டீ குடிச்சிட்டு போவீங்க, அவ்வளவு பேர் மக்களை இழுத்து இழுத்து டீ கொடுக்க போறாங்க. ஆமென் வரமாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா வீட்டிலும் பாட சத்தம் கேட்க போகுது, எல்லா வீடுகளிலும் தேவ சத்தம் கேட்க போகிறது. கர்த்தர் இந்த காலங்களில் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை தரப்போகிறார். உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் தேவ சத்தம் கேட்க போகுது. உனக்கு விரோதம் எழும்பின ஜனம் எல்லாம் நம்ம சபையை தேடி வர போறாங்க, உன்னை தேடி வர போகிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு விரோதம் எழும்பின ஜாதி ஜனம் எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அப்படிப்பட்ட ஆயத்தமானது தேவன் நமக்கு தரப்போகிறார். பாருங்க, 33 வசனம் சொல்லுது, அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது சிமியோன் கையில வச்சிருக்கிறதை பார்த்த உடனே, சிமியோன் கையில் இருக்கிற அந்த குழந்தைய பார்த்தோன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, இந்த தாத்தாவுக்கு எப்படி நடந்துச்சு? ஹல்லேலூயா வரமாட்டேங்குது. இந்த தாத்தா பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சொன்னாரு, நான் கையில இயேசுவை ஏந்துவேன், கையில சுமப்பேன், கர்த்தர் வாக்கு பண்ணா. அவர் சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அற்புதமா நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை தந்து விட்டார். தேவன் நமக்கு செய்ய போற காரியங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது சிரிப்பா இருக்கலாம், அது அற்பமா இருக்கலாம், அது ஒரு அவமானமா இருக்கலாம். ஆனா அது ஆச்சரியப்பட போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகர் கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் ஆஸ்திரேலியா போனாலும் அல்லேலூயா அதை குறிச்சு ஆச்சரியம் இல்லை, ஏன்னா தேவ திட்டமா இருக்கலாம். அது மலேசியா போனாலும் சரி, சிங்கப்பூர், எல்லாரும் போறாங்க, மலேசியா சிங்கப்பூர் ஈஸியா போறாங்க, சோத்திரம். நம்ம போனா ஆஸ்திரேலியா போவோம், அல்லேலூயா அமெரிக்கா போவோம், ஆமென் அல்லேலூயா பெரிய பெரிய கண்ட்ரிக்கு எல்லாம் போவோம். ஏன்னா ஆமென் வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கென்று கர்த்தர் ஆயத்த பண்ணினதை நம்ம பார்ப்போம். 3வது ஒரு காலம், சிமியோனுக்கு தேவன் தந்த 3வது காலம் ஆசீர்வாதம் கூறும் காலம். சொல்லுங்க இந்த வார்த்தைய எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை தேடி நீங்க மற்றவர்களை தேடி போனீங்க. எனக்கு ஏதாவது இவங்க மூலமா கிடைக்குமா, இவங்க மூலமா ஏதாவது கிடைக்குமான்னு மற்றவர்களை தேடி 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 போன. இப்ப ஆண்டவர் உன் கையின் மூலமாக பலர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத போன பாயிண்ட்ல சொன்னேன், அல்லது உன் கையில நிறைய பேர் நன்மை அனுபவிக்கிற காலம் வர போகிறது. உன் கையின் மூலமா நிறைய பேர் நன்மை அனுபவிக்கிற காலம் வந்து விடாது. 34 வசனத்தை வாசிங்க. 34:2. சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேல் அநேகர் விழுகிறதற்கும் எழுத்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க. சிமியோன் என்னை யார் ஆசீர்வதிப்பா? அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யார் நிறைவேற்ற போறா அப்படி ஒவ்வொரு மனுஷனா பார்த்துட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு இந்த சிமியோன் அந்த ஆசீர்வாதத்தை கையில வச்சு அது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாத தேடின மனுஷன் ஆசீர்வாதம் கூறுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்ப அவங்க சகோதரமார்கள்லாம் அற்பமா நினைச்சாங்க.
சொப்பனத்தை பார்த்து அவனுடைய காரியங்களை கண்டு நிறைய பேர் அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க, அவனுக்கு விரோதமா செயல்பட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, அவனை விட்டாங்க, அவனை கொடுமையா நடத்தினாங்க. ஆனா ஒரு நாள் எந்த யோசேப்பை தூக்கி அவங்க சகோதரமார்கள்லாம் அவனுக்கு விரோதமா செஞ்சாங்களோ அதே யோசேப்பை தேடி அவங்க சகோதரர் எல்லாம் வர்றாங்க பாருங்க. அல்லேலூயா. அதை விட ஒரு பியூட்டியான ஒரு வேத பகுதி என்ன தெரியுமா? யோசேப்பை தேடி வந்துட்டாங்க. யோசேப்பு பார்த்துட்டான், நம்ம சகோதரர் அண்ணன் மாதிரி தான் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு விளம்பரம் பாருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்லிட்டார். எல்லாரும் வரிசையா ரூபன் அல்லது சிமியோன் அல்லது லேவி இப்படி எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சிருக்கிறார். அவங்க அண்ணன்மார்கள்லாம் பாக்குறாங்க, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பாடு டேபிள் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பாக்குறான், என்னடா யோசேப்புன்னு அவங்க தம்பின்னு இவங்க யாருக்குமே தெரியல. சைஸ் மாறிடுச்சு, உருவம் மாறிடுச்சு. ஏன்னா எகிப்துல ஒரு ராஜாவாக ஒரு அதிகாரியாக யோசேப்பை கர்த்தர் நியமிச்சு வச்சுட்டாரு. இப்ப இதை பார்த்தோன்னு அடையாளம் தெரியல. ஒரு ஆமே. கடந்த நாள்ல கோயம்புத்தூர் போகும்போது கிணத்துக்கடை பக்கத்துல ஒரு பேக்கரியில டீ சாப்பிடலான்னு டீ சாப்பிட்டுருக்கு. நானும் பாஸ்மாரில் டீ சாப்பிட போனேன். அப்போ என் கூட வேட்டைக்காரன் ஸ்கூல்ல படிக்கும் போது என் நண்பர் ஒருத்தர் கூட படிச்சார். அப்போ நல்ல ஹைட் ஆள் வளர்ந்துருக்காரு, நல்ல ஆள் மீசெல்லாம் நல்லா தடியா இருக்குது, ஆளுக்கு பாக்குறது பயங்கரமா இருக்காரு. அப்புறம் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன், இதை நண்பன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி எப்படியாவது பேசணும்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே போறேன். அவர் பில்லு கூட்டு எஸ்கேப் போயிட்டு இருக்கிறார். அவர் ஏறி கார்ல போற ரெடியா இருக்கிறார். நான் டக்குன்னு ஓடி போய் நண்பா அப்படின்னு, அவரு நண்பான கவனிக்கவே இல்லை. உடனே குருமராஜ் அப்படின்னு திரும்பி பார்த்து என்னை மேல எங்கேயும் பார்த்தா, என்னை அவனுக்கு அடையாளமே தெரியல. நீ அடையாளமே தெரியல. 2 நிமிஷம் பார்த்தா அப்படி அவர் என்ன சொல்றது அவருக்கும் தெரியல. நான் சொன்னேன், டே நண்பா எனக்கு தெரியலையா? நான் தான் ஸ்பர்ஜன் அப்படின்னு ஆட்டி கட்டி பிடிச்சு ஆடாடாடாடா, சத்தியமா நண்பா அடையாளமே தெரியல. என்னை எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு எல்லாரையும் தெரியும். எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, வைஃப் கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சோத்து நமக்கு எல்லாம் தெரியுது. யோசேப்புக்கு அன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. யோசேப்புக்கு தெரியுது சகோதரன், ஆனா அவளுக்கு யாருக்குமே தெரியல. சாப்பாடுக்கு உட்கார வச்சுட்டாரு, வரிசையா உட்கார வச்சுட்டாரு. ரூபம் பாக்குறான் சிமியோன, சிமியோன் லேவிய பாக்குறான். என்னடா எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறோம், அழகா உட்கார்ந்து இருக்கிறோம், இது எப்படி நடந்தது? சோறு வருது, எல்லா ஐட்டங்கள் விசேஷ ராஜா விட்டு பந்தி வருது. அவன் ஒருத்தனுக்கும் சோறு இறங்கி இருக்காது. இறங்கி நினைக்கிறீங்களா? இறங்கி நினைக்கிறீங்களா? கடைசியில் யோசேப்பு சொன்னா, நான் தான் உன்னுடைய சகோதரன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு சோறு ஒரு வாய் கூட உள்ள என்ன செஞ்சிருக்காது, அழுதழுதே சாப்பிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்ம என்னெல்லாம் கொடுமை பண்ண அவனை, இந்த கையாலத்தான அவனை அடிச்சோம், இந்த கையாலத்தான வஸ்திரத்தை கிழிச்சோம், இந்த கையாலத்தான் அவனை வித்து போட்டோம். இன்னைக்கு அதே சகோதரன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, தானியங்களை கொடுக்கிறாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு, பணங்களை கொடுக்கிறாரு, உதவிகளை கொடு, இன்னும் வேணும்னா வாங்க நான் தரேன்னு சொல்றாரு. ஐயோ அவனுக்கு வெக்கமா வந்திருக்கும், சிலருக்கு அவமானமா இருந்திருக்கும், தலையை கீழே போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உங்க வாழ்க்கையில மாற போகிறது. நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை நோக்கி நிறைய பேர் வந்து உங்களை கண்டு ஆச்சரியப்பட போகிற காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது சிமியோனுக்கான காலம், இது நமக்கான காலம், இது நம்முடைய காலம், இது யோசுவாவின் காலம், இது நம்முடைய காலம். பலரை ஆசீர்வதிக்கிற காலம், பலரை ஆசீர்வதிக்கிற காலம், பலரை மகிமையாய் நிரப்புகிற காலம், பலரை நம்ம தூக்கி விடுகிற காலம், பலரை எழுப்பி விடுகிற காலம். நம்ம மூலமாய் நிறைய பேர் எழும்ப போகிறாங்க, நம்ம மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற போற. விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்க? நல்லா கையை தட்டி சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஓ, நம்ம மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற போறாங்க, நம்ம மூலமாய் நிறைய நடக்க போகிறது. என் மூலம் என் மூலம் என் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை, என் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். தீர்க்கதரிசி நிறைவேற போகுது, கர்த்தர் சொன்னது நிறைவேற போகிறது, வருகை நாட்கள் நிறைவேற போகிறது, கடைசி காலத்தில் இதெல்லாம் நிறைவேற போகிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சபையில வந்து ஆசீர்வாதம் பெற போகிறாங்க. நம்ம மட்டுமல்ல, இன்னும் பல ஆயிரம் பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல ஆயிரம் பேர் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் தேவை, இந்த நன்மை தேவை, அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க?
ஆவியானவரே, நிறைய பேர் எங்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நிறைய பேர் எங்க மூலமா நன்மைகளை பார்க்கணும், எங்க குடும்ப உறவுகள் எல்லாம் ஆண்டவர் எங்கள் மூலமாய் வரணும், எங்கள் மூலமாய் வரணும், நாங்கள் ஆசீர்வாதம் பெறணும், அநேகரை நாங்கள் போஷிக்கணும், அநேகரை நிரப்ப வேண்டும். விரும்புறீங்களா? எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். 2 வருஷம் நல்ல ஜெபம் பண்ண போறோம். நல்ல விட்டு கொடுத்து உங்க பைபிள் எடுத்து அப்படியே நீங்க சேர்ல வச்சுட்டு நல்ல எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆமென், அல்லேலூயா, சுறுசுறுப்பா நல்ல வாஞ்சியோடு 2 நிமிஷம் நல்ல எதையும் பார்க்காது, எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் சொல்றார், சிமியோனுக்கான காலம் வந்துருச்சு, சிமியோனுக்கான காலம் வந்துருச்சு. இதோ 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 நமக்கான காலம். இந்த சிமியோன் இருக்கிற இடத்துல நம்ம பேரை போடுங்க. எனக்கான காலம் வந்துருச்சு, எனக்கான நேரம் வந்துருச்சு, எனக்கான நேரம் வந்துருச்சு. ஓ ரா பா 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 ரா பா பா பா. இதுவரை ஆறுதல் காத்திருந்த காலம் வந்துருச்சு. ஓ ஹalleluya, ஆறுதலுக்கான காலம் வந்துருச்சு. ஓ ஆயத்தமான காலம் வந்துருச்சு. ஆசீர்வாதத்தின் காலம் வந்துருச்சு. எனக்கான காலம் வந்துருச்சு. நல்ல வாயை திறந்து ரா பா 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 ரா கா பா 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 ரா பா 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 பா. எனக்கான காலம் வந்துருச்சு, எனக்கான காலம் வந்துருச்சு. ஓ சொல்றவங்க நல்ல கையை தட்டி, ஓ எனக்கான காலம் வந்துருச்சு, எனக்கான காலம் வந்துருச்சு, எனக்கான நேரம் வந்துருச்சு சொல்றவங்க, ஓ ரா பா 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 ரா கா பா 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 பா. ஓ இது சிமியோனின் காலம், இது சிமியோனுக்கான காலம், இது எனக்கான காலம், இது எனக்கான காலம். ஓ சகோதரனே, இது உனக்கான காலம், சகோதரியே, இது உனக்கான காலம் வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. பெற்றுக்கள், பெற்றுக்கள், பெற்றுக்கள். நீ பலர் ஆசீர்வதிக்க போற, நீ பலர் மூலமாய், ஓ உன் மூலமாய் பலர் ஆசீர்வாதம் பெற போறாங்க. ராகா ராகா பா 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 ராகோ ரிகாதா பா ராகோ ரிகாதா பா ரா. எதிர்கால திட்டம் வந்துருச்சு, எதிர்கால பிளான் வந்துருச்சு, எதிர்கால நன்மை வந்துருச்சு. பெற்றுக்கள், 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 பெற்றுக்கள். இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா.